பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேவனுடைய பெரிதான கிருபையினால கர்த்தர் 4 மாதங்களை அதிசயமாய் நடத்தி வந்து ஒரு புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிக்கிற பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் இல்லையா? இவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளோ சோர்வுகள், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ இழப்புகள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் தாண்டி புதிய மாதத்திற்குள்ளே கால் வைக்க ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்தியிருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? இந்த மாதத்திலே கூட இந்த முதல் தேதியிலே ஒரு வார்த்தையை நாம் வாசித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். அது யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாசிக்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஒரு நிச்சயம் நிறைந்த வார்த்தை, ஒரு ஆழமான விசுவாசம் நிறைந்த ஒரு வார்த்தை. என் ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். இந்த நம்பிக்கையும் இந்த விசுவாசம் உங்களிடத்துல இருக்குதா? எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில வேதனைகளும் போராட்டங்களும் கண்ணீரும் நிரம்பி இருக்கிற ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வருகிறது. என்ன வார்த்தை? எனக்கு குறித்திருக்கிறது என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். இது போல நிறைய காரியங்கள், நிறைய நன்மைகள், நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய திட்டங்கள், தரிசனங்கள் அவரிடத்துல இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரிய, தெய்வ பிள்ளையே, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அநேக காரியங்களுக்காக பல மாதங்களாக ஜெபிக்கிறேன். இந்த 4 மாதங்கள் ஜெபிச்சிட்டேன், இது வரைக்கும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல, நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கல, நான் ரொம்ப உடைந்து போயிருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு காரியத்தை குறித்திருக்கிறார், ஒரு நன்மையை குறித்திருக்கிறார். நிச்சயமாய் குறித்த காலத்திலே, குறித்த நேரத்திலே அதை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சோர்ந்து போகாத வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் தேவன் குறித்த காரியங்கள் அந்த நேரத்திலே ஆச்சரியமாய் நடத்தப்பட்டது, கொடுக்கப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டாரா? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், நிச்சயம் நிறைவேற்றுவார். இந்த விசுவாசத்தோடு இந்த புதிய மாதத்துக்குள்ள ஓடுங்க. எனக்கு ஆண்டவர் குறித்திருக்கிற காரியம் சிறியதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும், என்னுடைய புத்திக்கு எட்டாத காரியமா இருந்தாலும், நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு குறித்ததை எனக்கு நிறைவேற்ற போகிறார் என்ற நிச்சயம் இன்னைக்கு உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மாதம் முழுதும் கிருபையாய் தாங்க போகிறார். செலவுகளை, வரப்போகிற காரியங்களை குறித்து ரொம்ப குழம்பி இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிச்சயமாய் நம் அன்பு தகப்பன் நிறைவேற்றுவார். இந்த நிச்சயத்தோடு இந்த மாசத்துல நீங்க கடந்து போங்க. கர்த்தர் கரம் உங்களோடு கூட இருந்து நன்மையாய் நடத்தி, ஆச்சரியமாய் நடத்தி, உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து, உங்களுக்கு சுகபலன் தந்து, ஆரோக்கியம் தந்து, அவருக்கு சாட்சியாய் நிறுத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? மறுபடியுமாய் சொல்லுங்க, எனக்கு குறித்ததை என் தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசத்தோடு கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த புதிய மாதத்துக்குள்ளே உங்களை நம்பி அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதம் முழுதும் கர்த்தர் நடத்தும் ஒவ்வொருவருடைய தேவைகளையும், ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி ஆசீர்வதித்து நடத்தும். நீர் எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.